ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய கோவில் விசிட் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற முக்கியமான கோவில் ரொம்ப விசேஷமானது கூட. இந்த கோவில் மிகவும் பழமையான கோவில் கூட. அதாவது கால சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க இந்த கோவிலில் போய் வழிபட்டால் சர்ப்பதோஷம் முற்றிலுமாக நீங்கிடும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்கிற தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த குழந்தைய இந்த கோவில் குளத்தில் கொண்டு வந்து குளிப்பாட்டுறாங்க. இது மூலமாக அந்த குழந்தையினுடைய உடல்நலம் சரியாயிடுதுன்னு அவங்க நம்புகிறாங்க. இந்த கோவிலை பற்றி இப்படி பல விசேஷங்கள் சொல்லப்படுது. பல விசேஷம் இருக்கிற இந்த கோவிலை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் குருவாயூர் இந்த கோவில். மற்ற கோவிலுக்கு வரலாறு இருக்கும், ஆனால் இந்த கோவிலுக்கு எப்போ இந்த கோவில் உருவானது, யார் இதை உருவாக்கினாங்கன்றது இந்த வரலாறு இந்த கோவிலுக்கு கிடையாது. அவ்வளோ பழமையான கோவில். குருவாயூர் கிருஷ்ணன்றது ரொம்ப அழகாக இருப்பார். இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு பஸ் வசதி, கார் வசதி மற்றும் ட்ரெயின் வசதி எல்லாம் இருக்குது. மேலும் ஃப்ளைட் மூலியமாக போனோன்னா கொச்சினுக்கு போய் கொச்சின்லேருந்து நம்ம குருவாயூர் போயிடலாம். இப்படி பல வசதிகளை கொண்டது. தங்கறதுக்கும் நிறைய லாட்ஜுகள் இங்கே இருக்குது. அருமையான ஒரு சூழ்நிலையில் அந்த கோவில் பழமையான முறையில் அழகாகவும் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலை பற்றி இதனுடைய வரலாறு என்னன்னு நாம் பார்க்கலாம். முதல்ல இந்த கோவிலுக்கு குருவாயூர்னு எப்படி பேர் வந்ததுன்னு பார்க்கலாம். பல யுகங்களுக்கு முன்னாடி கண்ணனே சிறிய விக்கிரமாக மாறி உத்தவர்கிட்ட கிடைச்சதா சொல்லப்படுது. அதாவது கண்ணன் சிறிய விக்கிரகமாக மாறி உத்தவர் வந்துட்டு கிருஷ்ணனை தொழறவர். அவருக்கு இந்த கிருஷ்ண விக்கிரகம் அவருக்கு கிடைக்குது. அவர் தினசரி அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை வணங்கி அதுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை வணங்குறாரு. இது தினசரி நடந்துட்டு இருக்கு. இதை ஆகாய மார்க்கமாக போகிற குரு பகவானும் வாயு பகவானும் பார்க்குறாங்க. கிருஷ்ணரை வணங்குறத பார்த்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாமும் போய் கிருஷ்ணரை வணங்கணும் அப்படின்ட்டு அவங்க கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்து உத்தவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் வணங்குற கிருஷ்ணரை நாங்களும் வணங்கணும்னு விரும்புகிறோம், தயவுசெய்து அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ உத்தவரும் மனம் இறங்கி அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை குரு பகவானுக்கு கொடுக்குறாரு. குரு பகவானும் வாயு பகவானும் அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை கையில் ஏந்திக்கிட்டு ஆகாய மார்க்கமாக போயிட்டுருக்காங்க. இந்த கிருஷ்ண விக்கிரகத்தை எங்கே நாம பிரதிஷ்டை பண்ணுறது, அதாவது கோவில் எழுப்புறது எங்கே அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இப்படியே பார்த்துட்டு வரும்போது கேரள மாநிலம் பசுமையான மாநிலம்ன்றதால அவங்களுக்கு அந்த இடத்துல கோவில் அமைக்கணுன்றது நினைக்கிறாங்க. நேராக இறங்கி வந்து கிருஷ்ண விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. குருவும் வாயு பகவானும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ண இந்த கிருஷ்ணர்கள் இன்னைக்கு குருவாயூர் அப்படின்னு சொல்லி வணங்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? குரு பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணதால தான் இந்த ஊருக்கு பேர் குருவாயூர்னு சொல்லப்படுது. நம்ம ஊரில் கம்பர் ராமாயணம் எப்படி எழுதி ஃபேமஸ் ஆனாரோ அதே போல் இங்கே நாராயணியம் என்ற பக்தி இலக்கியம் எழுதப்பட்டிருக்கு. இந்த நூலை எழுதியவர் நாராயண பட்டத்திரி என்ற புலவர். அவர் எழுதிய இந்த நூலை இங்கே இருக்கிற கேரள மக்கள் மிகவும் பயபக்தியோடு பாடி தொழுது தங்கள் துன்பங்களில் இருந்து விடுதலை அடைகிறாங்க. இந்த கோவிலில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் துலாபாரம். அதாவது மக்கள் தங்களுடைய பிறந்த நாளுக்கோ இல்லை கல்யாண நாளுக்கோ இல்லை தங்களுடைய கோரிக்கையை தீர்க்கவோ இல்லை தீர்ந்த பிறகோ எடைக்கு எடை துலாபாரம் கொடுக்குறாங்க. இதற்காக சர்க்கரை, வெல்லம், தானியம், நெய், பழம் இப்படி பலவிதமான பொருள்களை துலாபாரமாக கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற கிருஷ்ணர் 4 கையோட காட்சி தர்றாரு. சங்கு, சக்கரம், கதாயுதம் மற்றும் தாமரையுடன் அவர் காட்சி தர்றாரு. குருவாயூரப்பன் நம்ம கலியுகத்தில் எல்லாருடைய துன்பங்களை தீர்த்து வைக்கிறாருன்னு நம்பப்படுது. குருவாயூர் கோவிலை பற்றி சொல்லும்போது கேசவன் என்ற யானையை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த கேசவன் யானை கேரள மக்களிடம் அவ்வளவு பிரசித்தமாக இருந்தது. எல்லா நாட்களிலும் உணவு உண்ணும் இந்த கேசவன் யானை ஏகாதசி அன்று மட்டும் உணவு உண்ணாமல் இருக்கும். அதே போல திருச்சூரில் யானைகளோட அணிவகுப்பு நடக்கும்போது இந்த கேசவன் யானை அழைத்து போக பல முறை முயற்சி செய்தாலும் அது முடியாமல் போயிருக்கு. யானை பாகனோட அங்குசத்தால குத்து வாங்கி அந்த யானை கண்ணீர் விட்டாலும் குருவாயூரை விட்டு அசையாம அந்த யானை போகவே போகாது. ஒரு சமயம் குருவாயூர் கோவில்ல இரவுல தீ பிடிச்சது. அனைவரும் தூங்கி கொண்டிருந்த வேளையில கேசவன் யானை பிளிரிக் கொண்டே தன் கட்டை அவிழ்த்து கொண்டு கோவிலை நோக்கி வேகமாக ஓடி அங்கு கோவில் கட்டுமானத்திற்கு இருந்த மணல் மூட்டைகளை எடுத்து தீயின் மீது போட்டு தீயை அணைக்க முயற்சி செய்தது. நெருப்பை பார்த்து பயப்படும் சுபாவம் கொண்ட யானைகளில் இந்த
கேசவன் யானை மிகவும் வித்தியாசமாக மக்கள் பார்க்குறாங்க. கண்ணனை காக்க போராடியதை பார்த்து மக்கள் இந்த அதிசயத்தை கண்டு வியப்பானாங்க. தீ அணைக்கப்பட்ட பின் அனைவராலும் இந்த கேசவன் கொண்டாடப்பட்டது. தன்னுடைய 61ஆம் வயதில் வைகுண்ட ஏகாதசி என்று குருவாயூர் கிருஷ்ணனை தன் மேல் சுமந்து சிறிது தூரம் சென்று அப்படியே உட்கார்ந்துடுச்சு இந்த யானை. பிறகு வேறு வழி இல்லாம வேற ஒரு யானை மீது கிருஷ்ணனை சவாரி செய்ய வைக்கிறாங்க. இதை படுத்துக்கிட்டே ஆனந்தமா கேசவன் பார்த்துக்கிட்டே தன்னுடைய உயிரை விட்டுது. கேரள அரசாங்கம் இந்த கேசவனுக்கு கஜராஜன் பட்டத்தை கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க. மேலும் இந்த கஜராஜன் இறந்த தினத்தை மக்களும் அரசாங்கமும் கொண்டாடி வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் குருவாயூர் கேசவன் என்ற பெயரில் ஒரு சினிமாவும் எடுக்கப்பட்டது. இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, இதன் தந்தங்கள் இப்போவும் கோவில் வாசலில் வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கோவில் அருகிலேயே கேசவன் யானையின் சிலையும் நிறுவப்பட்டுள்ளது. நிறைய யானைகளை பார்க்கணும்னா நீங்கள் இந்த கோவிலிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற புன்னத்தூர் கோட்டா என்ற இடத்துக்கு போனால் அங்கே யானைகளின் சரணாலயம் இருக்குது. 100 யானைகள் மேலே இங்கே வச்சு காப்பாற்றவும் செய்கிறாங்க. இந்த யானைகள் எல்லாம் குருவாயூர் கோவிலுக்கு சொந்தமானதும் கூட. இந்த கோவிலில் ட்ரெஸ் கோடும் ரொம்ப முக்கியமானது. ஆண்கள் வேட்டி கட்டிட்டு தான் வரணும், சட்டை மேலே போடக்கூடாது. மேலும் கோவிலுக்கு வெளியே இருக்கிற மண்டபத்தில் நாட்டியம் பஜனைகளும் நடந்து கொண்டே இருக்கும். இந்த கிருஷ்ணரை காலையில் நிர்மால்ய தரிசனத்தில் பார்த்து மகிழலாம். மேலும் 10 விதமான தசாவதார அலங்காரமும் செய்யப்படுது. ஒரு நாளைக்கு குழந்தையாகவும் சிறிது நேரத்தில் பெரிய வாசுதேவனாகவும் இவருக்கு அலங்காரம் செய்யப்படுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, அன்னப்பிரசன்னம் என்ற நிகழ்ச்சி. இது என்னன்னா, குழந்தைகளுக்கு முதல் சோறு ஊட்டும் நிகழ்ச்சி இந்த கோவிலில் தினம் தினம் நடைபெறுது. இங்கே 3 வேளையும் இலவச அன்னதானமும் கோவில் அருகில் இருக்கிற மண்டபத்தில் வழங்கப்படுது. இந்த பதிவை பார்க்கும் அன்பர்கள் அனைவரின் கஷ்டங்களும் தீரணும்னு நான் குருவாயூர் கண்ணனை வேண்டிக்கிறேன். நீங்களும் குடும்பத்தோட குருவாயூர் கோயிலுக்கு போய் வாங்க. இந்த பதிவை பார்க்கும் அன்பர்கள் அனைவரின் குடும்ப நலனுக்காக குருவாயூரப்பனை வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பாரத் மாதா கி ஜெய்.